ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். தீபாவளி ஸ்பெஷல் அடுத்ததா இன்னைக்கு பாதுஷா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய ஸ்வீட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தீபாவளி ஸ்பெஷலுக்காக. பார்க்காதவங்க சேனலுக்குள்ள போய் பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி ஜூஸியான, டேஸ்டியான பாதுஷா வீட்ல எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஒரு மிக்ஸிங் பவுல்ல 3 கப்பு அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்க கோதுமை மாவுல கூட செய்யலாம். ஆனா கடையில வாங்குற டேஸ்ட் வேணும் அப்டின்னா, நமக்கு மைதா மாவுல தான் கிடைக்கும். மெஷரிங் கப் இல்லன்னா வீட்ல இருக்க ஒரு கப்பு, டம்ளர் ஏதாவது வச்சுக்கோங்க. ஆனா எல்லா பொருட்களையும் அதிலேயே அளந்துக்கலாம். இப்ப இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, மைதா மாவு அளந்து அதே கப்லயே 1/4 கப்பு நெய்யி, 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிப்பு இல்லாம ஃப்ரெஷ்ஷான தயிரா இருந்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி நல்லா கலந்து குடுத்துருங்க. இதுக்கு தண்ணி கொஞ்சமா தாங்க தேவைப்படும். ஏன்னா நம்ம தயிரு, நெய்யெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால பார்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. முதல்ல இது மாரி நல்லா கலந்து குடுத்துருங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தான் தண்ணி தேவைப்பட்டது. நல்ல பூரி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப நல்லா பெசஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்ப இது 2 கை வச்சு நல்லா இப்படி பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கோங்க. லேயர் லேயரா வரும். அப்பதான் நல்லாருக்கும் நமக்கு பாதுஷா செய்யும்போது. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி நல்லா பெசஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம பெசஞ்சு செய்யும்போது தான் பாதுஷா நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இப்ப இந்த மாவ பாருங்க லேயர் லேயரா வந்திருக்கு. இப்ப இது 2ஆ பிரிச்சுக்கோங்க. 2 உருண்டையா பிரிச்சு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்ப நமக்கு நெறைய லேயர் ஃபார்ம் ஆகும். இப்ப இத மறுபடியும் உருட்டி வச்சுருங்க. உருண்டை பண்ணி. இப்ப இது ஒரு 1/2 மணி நேரம் கட்டாயம் ஊறணுங்க. அப்பதான் நமக்கு சாஃப்ட்டான பாதுஷா கிடைக்கும். இப்ப சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு, அதுல மைதா மாவு அளந்து அதே கப்லயே 3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 3 கப்பு மைதாக்கு 3 கப்பு சர்க்கரை கரெக்ட்டா இருக்கும். அதே கப்லயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு பாகு பதம் எதுவும் செக் பண்ண போறது இல்லங்க. குலாப் ஜாமுன் மாதிரி நம்ம பிசுக்கு பதம் தான் பார்க்க போறோம் சிரப்பு. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இது சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்ல வெள்ளை கலர்ல நுரைச்சு வரும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பார்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வாசனைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கலரா கிடைக்கும்ன்றதுனால நானு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தொட்டு பார்க்கலாம். நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் பாருங்க. பிசுக்கு மாரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க. நல்லா திக்காவும் ஆகியிருக்கு. நம்ம குங்குமப்பூ சேர்த்ததால கலராவும் நல்லா இப்ப வந்திருக்கு. 1/2 மணி நேரம் ஆகிருச்சுங்க. நல்லா ஊறியிருக்கு மாவு. நல்லா லேயர் லேயரா வந்திருக்கு பாருங்க. இது மாரி இருந்தா தான் பாதுஷா நமக்கு சாஃப்ட்டா கிடைக்கும். இப்ப சின்ன உருண்டையா எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா எடுத்துற வேண்டாம். ஏன்னா, இத நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அதனால சின்ன உருண்டையா எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில வச்சு இது மாரி உருட்டிட்டு, கட்டை விரல்ல இப்டி ரொட்டேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஷேப் வந்துரும். அவ்வளோதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாமே பாதுஷா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்ப எண்ணெய் நம்ம பொரிக்கும்போது கை வச்சு பார்க்கும்போது, கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தா போதுங்க எண்ணெய். ரொம்ப காஞ்சிடக்கூடாது. அப்படி காஞ்சிருந்ததுன்னா, நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, திரும்பவும் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயில பாதுஷா சேர்க்கும்போது எந்த சலசலப்பும் இல்லாம இருக்கணும் இது மாதிரி. எண்ணெயோட அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாதுஷாவோட எண்ணிக்கைய சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். குட்டி, குட்டி, குட்டி பபிள்ஸா வர ஆரம்பிக்குது பாருங்க. இது மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி பாதுஷா சேர்த்துட்டு நம்ம கரண்டிய போட்டு திருப்புறதுல எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. இப்ப அது மாவு சாஃப்ட்டா இருக்கும். குட்டி குட்டியா இது மாரி பபிள்ஸ் வர்றது தான் கரெக்ட்டான பக்குவம். இப்படி வச்சு தாங்க பொரிக்கணும். அதுவா மேல் எழும்பி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. இப்ப பாருங்க பபிள்ஸ் நல்லா வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு திரும்ப லோ ஃப்ளேம்க்கு மாத்திக்கோங்க. நல்லா மேல் எழும்பி வந்துட்டு இருக்கு பாருங்க. அதுவே மேல் எழும்பி இது மாரி வர வரைக்கும் நம்ம கட்டாயம் வெயிட் பண்ணணும். அப்பதான் நமக்கு நல்லா வரும். அதே மாதிரி லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா, மேல மட்டும் நிறம் மாறிடும். உள்ள மாவு வேகாம இருக்கும். அப்புறம் பாதுஷா டேஸ்ட் நல்லா இருக்காது. குலாப் ஜாமுன் நம்ம கரண்டி வச்சு தடவி விடுவோம் இல்லையா? அதே மாதிரி இதே மாரி தான் பண்ணணும். எண்ணெய தான் நீங்க ரொட்டேட் பண்ணி விடணும். அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா கலர் கிடைக்கும் நமக்கு. இல்லன்னா ஒரு பக்கம் டார்க்கா இருக்கும், ஒரு பக்கம் லைட்டா இருக்கும் நமக்கு. இது மாதிரி பண்ணும்போது தான் எல்லா பக்கமும் ஈவனா ஒரே கலர் வரும். இப்ப நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்க. இது மாதிரி நல்லா கோல்டன் கலர் வரணும். இப்ப திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா வெந்திருக்கு. கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. இப்ப இத வெளிய வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பாதுஷாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி நீங்க பாதுஷா இது மாதிரி சேர்க்கும்போது, நெறைய பெரிய பபிள்ஸ் வருதுன்னா, டக்குன்னு கேஸ ஆஃப் பண்ணிட்டு, திரும்பவும் கொஞ்ச நேரம் பொறுத்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஈவனா குக் ஆகுறது அளவுக்கு பொறுமையா வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. அவ்வளதான். இந்த ஸ்டேஜ்ல வெளிய எடுத்துருங்க. எடுத்துட்டு இத சர்க்கரை பாகுல சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகுல சேர்த்துட்டு, குலாப் ஜாமுன் மாதிரி ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாங்க. 15லருந்து 20 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா போதும். சர்க்கரை பாகு பாதுஷாவோட எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏலக்காய், குங்குமப்பூலாம் சேர்த்துருக்கிறது நல்ல வாசனையாவும் இருக்குங்க. சூப்பராவும் இருக்கும். நல்ல ஜூஸியான, சாஃப்ட்டான, டேஸ்டியான பாதுஷா ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ குயிக்கா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. இந்த தீபாவளிக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்திருங்க. செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது மேக்ஸிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.